நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான நாளை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனை நீங்கள் எங்கள் கூட பேசும்படியாய், உங்கள் நாமம் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியாய், உங்களுடைய வசனம் மூலம் எங்களோடு கூட இடைபெடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திற்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவி மூலம் இந்த நம்பிக்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை தாங்கி ஏந்தி தப்புவித்து அவர் கரம் பிடித்து என்ன செய்கிறார்? வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறது. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு தெரிஞ்ச பாடலை பாடுகிறேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000 அவர் நம்முடைய வழியிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அவர் செய்த கிருபையும் அதே விதத்தில் நமக்கு அவர் செய்கிற இரக்கமும் நிறையவே என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 56:8. என் அலச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலே தாவீது ஜெபிக்கிறார் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தேர் தாவீதை காத்தூரிலே பிடித்த போது, அவரை சிறையில் என்ன செய்தாங்க? பிடித்த போது தாவீது என்ன செய்கிறாரா? இந்த பாடலை பாடுகிறார். இந்த விதமாக பாடுகிறார். என் அலச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீரே என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் நினைத்திருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம், என் அலச்சல் யாருக்கு தெரியும், என் அலச்சல் யாருக்கு புரியும் என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட பார்த்தீங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் அலைகிற அலைச்சலை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுகிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று சொல்லி. கண்ணீர் வடிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனையோ
சந்நிதத்திலே கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறேனே, இந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் என்ன செய்கிறாராம், கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஆகாரை நாம் பார்ப்போமானால் அவர் ஒரு வனாந்தரத்திலே பிள்ளையோடு என்ன செஞ்சால், ஆபிரகாம் துரத்தப்பட்ட வேளையிலே அவள் பிள்ளையோடு கூட என்ன செய்கிறாள், வனாந்தரத்துக்கு வருகிறாள். அவள் கொண்டு வந்த அப்பங்களும் தண்ணீரும் என்ன செய்கிறது, செலவழிந்து விட்டது. அதுக்கு அப்புறமா அந்த இடத்திலே வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாது. நான் எப்படி இந்த வனாந்தரத்தை கடந்து போக முடியும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள், மகனை ஒரு இடத்துல வைத்துவிட்டு அவள் கொண்டு போய் அழுது கொண்டிருக்கிறாள். நான் இந்த வனாந்தரத்திலே சாக வேண்டும், நான் இந்த வனாந்தரத்திலே நானும் என் மகனும் சாக வேண்டுமோ என்று சொல்லி கூட அவள் கண்ணீர் வடித்து அந்த வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவள் அலைந்து கொண்டு இருந்த அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தேவதூதன் இறங்கி வந்து பயப்படாத என்று சொல்லி அவளை தேட்டி, அங்கே ஒரு துறவு இருக்கிறது, நீ அங்கே போ என்று சொன்ன உடனே அவள் போன அந்த இடத்துல தண்ணீர் வந்தது. அவளும் அவளுடைய மகனும் என்ன செஞ்சாங்க, தண்ணீரை குடித்தாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அது ஒரு வனாந்தரமான ஒரு பாதை தான், ஒரு துரத்திவிடப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் என்ன செய்கிறாளாம், வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இனி எப்படி நான் வாழ முடியும், இந்த வனாந்தரத்திலே நானும் என் மகனை எப்படி வாழ முடியும், எப்படி நான் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு வனாந்தர பாதையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் என்ன செய்கிறாள், அறிந்து திரிந்தாள். ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் என்ன செஞ்சார், அவள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டாள். அவள் அலைச்சலை கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால தான் அவள் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு அங்கே என்ன செய்கிறது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சந்ததி ஒரு சந்ததியா என்ன செய்யுது, வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கமானா, ஒருவேளை அந்த வனாந்தரத்தில் அவள் என்ன முடிவினாலும் எடுத்திருக்கலாம். ஆனால் அவள் யாரை நோக்கி பார்த்தாள், கர்த்தரை நோக்கி பார்த்தா, இனி நான் சாக வேண்டுமோ என்று சொல்லி அவள் அலைந்து திரிந்து கண்ணீர் வெடிக்கப்பட்ட வேளையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். வறண்ட நிலத்தை போல இருக்கீங்களா, ஒருவேளை வறண்ட நிலத்தை வற்றாத நீருற்றை போல மாற்றுகிற தேவன், நம் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம் அலைச்சலை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கிட்ட அவள் என்ன செய்யல, வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் உயிர் வாழ வேண்டும், எப்படியாவது எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தாள். கர்த்தர் அந்த விசுவாசத்தின் ஜெபத்தை கேட்டு அவள் கண்ணீரை துடைத்தார். ஹல்லேலூயா. இதே போல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாரை போல ஒருவேளை நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே கடந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். அதான் சொல்கிறார், என் கண்ணீரை துடைத்த தேவன், அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேர் வைத்தாள். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஒருவேளை நம் அலைச்சலை அறிந்த தேவன், நம் கண்ணீரின் பாதையில் நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாரின் வாழ்க்கையை மாற்றினது போல அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல அநேக மிஷனரிகள் என்ன செஞ்சாங்க, இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. அநேக ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக அநேகருக்காக என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, இழந்து இந்த இடத்துக்கு என்ன அநேக மிஷனரிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. நம்ம இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எல்லாவற்றையும் பொருட்படுத்தல ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆத்துமா பாரத்தோடு என்ன செஞ்சார்கள், கடந்து வந்தார்கள். அவர்களால் முயன்ற உதவிகளை நன்மைகளை செய்தார்கள். ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், நிறைய ஆஸ்பத்திரிகளை திறந்தார்கள். ஆனாலும் அவங்க நினைச்சிருக்கலாம், எப்படியோ அவங்க வாழ்ந்திருக்கலாம். இல்லை, அவங்க எப்படியாவது ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் மிஷனரிகள் அநேகர் என்ன செஞ்சாங்க, நம்முடைய இந்திய தேசத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்தார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதே போல அவர்கள் தன்னை எல்லை பொருட்படுத்தல அநேக மக்களுக்காக என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்தவர்களாய் வந்தார்கள். அநேகரை குறித்த பாரம் அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த பாரத்தை நீக்கி என்ன
என்ன செஞ்சாங்க? நிறைய பேருக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் செய்த உதவியினால, அவங்க செய்த நன்மையினால, அவங்க கொண்ட ஆத்தும பாரத்தினால அநேக பேர் என்ன செஞ்சார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாமும் அதே போல தான் அநேக மிஷினரிகள் வந்ததினால் மாத்திரம்தான் நாமளும் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இன்றை வரை ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல தான் இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், என் கண்ணீரை துடைப்பதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் வேதனைகளை நீக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், ஒருபோது கைவிடாத நேசர் அவர். உங்கள் அருகிலே அவர் இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் அவர் உங்கள் அலட்சிகளை மாற்றி, வனாந்தரமான இருக்கிற உங்கள் பாதையை மாற்றி, அவர் வற்றாத நீருற்றை போல செழிப்பாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்னொருத்தரை பார்த்துவானால், அன்னாலை குறித்து நான் பார்ப்போமானால், அவள் ஒரு மன்னன் கிளேசமுள்ள ஸ்திரீ. ஏன்னா ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடி எண்ணப்பட்ட ஒரு சூழலிலே காணப்பட்டால் எல்லாரும் அவளை பார்த்து இகழ்ந்தார்கள். ஆனாலும் கூட பார்த்தால் அவள் யாரையும் சார்ந்து ஓடவில்லை. உடனடியாக கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி தேடினாள். தன் கண்ணீர் இருக்க மட்டும் அவள் என்ன செஞ்சாலாம்? ஆலயத்திலே தன் கண்ணீரை ஊற்றினாள். எப்படியாவது எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால் அந்த பிள்ளை உமக்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் பார்த்தார்கள், இவள் எப்படி இப்படி ஜெபிக்க முடியும்? இவள் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி கூட அங்கே இருக்கிற ஊழியக்காரர் கூட அவர் என்ன செய்யலை? அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவள் சொல்கிறாள், நான் மனைய கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் இந்த பாரத்தை யாரிடத்திலே சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பாதத்தை அன்றி ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த ஆலயத்திலே ஜெபித்தாள். கர்த்தர் அந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு அவள் கண்ணீரை துடைத்தார். ஹல்லேலூயா. அவள் ஜெபித்த பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவள் அந்த துக்கத்தை நினைத்து என்ன செய்யல? வருத்தப்படவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் ஏதோ ஒரு ஜெப குறிப்போ அல்ல ஏதோ ஒரு விண்ணப்பத்தை ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் வைப்பீர்களானால் அதை நினைத்து மறுபடி நீங்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தின் ஜெபத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் விடாப்பிடியாக ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அன்னாள் ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி கொண்டாள். இனி இதை என்ன செய்யக்கூடாது? நான் எந்த இதை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. இந்த துக்கம் என்ன செய்யும்? மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்திலே ஜெபித்தாள். ஹல்லேலூயா. அதற்கு அற்பமாக கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு குறைவு உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட குறைவுகளோடு கூட இருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லாதபடி இருக்கிற குறைவுகளோடு இருக்கலாம். அல்ல பிள்ளைகளை குறித்ததான குறைவுகளோடு கூட இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய பாதத்திலே நீங்கள் வைத்து விடுங்கள். அதை நினைத்து மறுபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், துக்கித்து கொண்டு இருக்க வேண்டாம். நான் இதை ஜெபித்து விட்டேன், என் அலைச்சலில் அவர் காண்கிற தேவன், என் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கூட நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க வல்லமுள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே ஆகாரை கண்ட தேவன் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் வற்றாத நீருற்றாய் மாற்றினார். ஒரு வளமிக்க தோற்றத்தை போல அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவளை ஒரு பெரிய ஜாதியாக என்ன செஞ்சார்? வைத்தார். இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாக இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். அதே போல அன்னாளை குறித்து நாம் பார்ப்போமானால் அவள் ஆலயத்திலே ஜெபித்தால் மறுபடி அவள் துக்க முகமாய்
இருக்கவில்லை. ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்டு அவளுக்கு இருந்த குறைவை நிறைவாக்கி கொடுத்து ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாடுகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த செய்தி எனக்காக வல்லவோ என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த வசனம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன், அன்னாளின் வாழ்க்கையை மாற்றின தேவன், தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கார். அதற்காகவே தான் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாதபடிக்கு எல்லா ஜனங்களுக்கும் மீட்பை கொடுக்கும்படியாகவும் அவர்கள் சுமைகளை லகுவாய் மாற்றும்படியாகவும் தன் ஜீவனையை கொடுத்து அவர் உயிர்த்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனிதன் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 56:17 சொல்லுது, தேவனே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. அவரை நாம் நம்பும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? மனிதர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. மனிதர்களுக்கு குறித்து நாம் பயப்படாதபடிக்கு நான் தேவனே நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தாவீது எப்படி வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? நான் தேவனே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது, அதில் 12, தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு சோத்திரங்களை செலுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பொருத்தனை செய்துவிட்டால் அதை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இல்லைனா அந்த பொருத்தனை என்ன செஞ்சிடக்கூடாது? செலுத்தக்கூடாது. ஆனால் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் இங்கே சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு சோதரங்களை செலுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த பொருத்தனையும் தாவீது நிறைவேற்றினார். அதுக்கப்புறமாக வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலுக்கும் தப்பியாதிருப்பீரோ என்று சொல்லி. சோத்திரங்கள் ஏறெடுக்க அதில் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக என் கால்கள் இடர்களுக்கு தப்புவியாதிருப்பீரோ என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக சொல்லுகிறார். அதான் சொல்லி, என் கால் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபை தாங்கினது என்று சொல்லி தாவீது இந்த வசனம் மூலம் என்ன செய்கிறார்? சொல்லியிருக்கிறார். அதே போல் சொல்லுகிறது, என் கால்களை இடர்களுக்கு நீ தப்புவிப்பீர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறார்? கூறுகிறார். ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் எந்த நம்பிக்கை, ஒருவேளை மனிதரை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை, தேவனை நான் நம்பி உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? அடைக்கலமாய் இருந்து பலனாய் இருந்து அவர் நம்மளை எல்லா இடர்களுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதான், என் நலன்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னது போல உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் அலைச்சலை காண்கிற தேவன், அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனை நாம் நம்பி அவரை சார்ந்து அவருக்கு முன்பாக நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்கென்று கூட நாம் வாழும் பொழுது, அவருடைய கிருபையை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கால்களை எல்லா இடர்களுக்கும் தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் சப்பா. இந்த வேலையிலும் ராஜா, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ சாமி, என் அலைச்சலை காண்கிற தேவன் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கீங்கப்பா.
அப்பா அவர்களுடைய அலைச்சலை அறிந்து தேவன் ஏசப்பா ஆண்டவரை நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னது போல அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிற என்று சொல்லி அப்பா நீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா, அலைச்சலை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, நீர் உம்முடைய கண்ணீர் ஆண்டவரை ஒவ்வொருடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் சாமி. அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருடைய மண்டாட்டின் ஜெபத்தை கேட்டு இயேசுவே நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நீர் தகப்பனே மனம் திரும்புதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து என் தேவனாய் கர்த்ததாமே நீர் குணமாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னது போல ஏசப்பா விசுவாசத்தோடு உம்மை மாத்திரம் நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது ஆண்டவரே அப்பா நீர் சுகத்தை கட்டளையிடும்படியா இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கும்படியா என் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். Jesus, stand for our name of Jesus. A Lord Jesus poweration. A Lord type power Rick Lord Jesus poweration. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னது போல ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரி குறுகவில்லை என்று சொன்னது போல யாரெல்லாம் ஆண்டவரே என் பிள்ளைகளை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த வேளையில ஜெபிக்கிறார்களோ அப்பா ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீ ரட்சித்து வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இயேசுவே ஒரு சமாதானத்தை ஊற்றுவீராக, சந்தோஷத்தை ஊற்றுவீராக, விடுதலையை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க கரம் கூட இருந்து நடத்தட்டும். நீர் பேசும், உங்க நாம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. ஆமென்.